இப்போ இந்த இடத்துல நியூட்ரல் இருக்குது சென்ட்ரா. நம்ம இந்த இடத்துல தள்ளலாம், இப்போ இந்த கார்னர் வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த கார்னர் இந்த பக்கம் தள்ளலாம், இந்த கார்னர் வந்துடுச்சு. இப்போ சென்டராக இருக்குது. இப்போ இவங்க வந்து ஃபஸ்ட்டு கியர் அப்ளை பண்ணும்போது இந்த சைடு தள்ளி மேலே அப்ளை பண்ணணும். பட் ஆனால் அவங்க வந்து கரெக்டாக தள்ள மாட்டுறாங்க. இது வரைக்கும் தள்ளுறாங்க, அதாவது இந்த சென்டர் வரைக்கும் தான் தள்ளுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தள்ளும்போது சில டைம் விழாத கீரு, சில டைம் தேர்டில் விழுந்துடும். இப்போ தேர்ட் கியரில் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தேர்ட் கியரில் மூவ் பண்ணால் வண்டி என்ன ஆகும், கண்டிப்பாக ஆஃப் ஆகும். அந்த தவறு பண்ணுறாங்க நிறைய வாட்டி. பார்த்திங்கன்னா இன்னொன்று கீர் இப்படி தள்ள மாட்டுறாங்க, மறந்துடுறாங்க. இப்படி 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 மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமாக க்ராஸாக பண்ணிடுறாங்க. இது வந்து மெயினாக நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. நான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கியர் அப்ளை பண்ணுங்கன்னா இந்த சைடு தள்ள மாட்டாங்க, இந்த பக்கம் தள்ளி அப்புறம் அந்த பக்கம் க்ராஸாக கொண்டு போவோம், இப்படி க்ராஸாக கொண்டு போவாங்க. இது வந்து தவறு, இந்த க்ராஸாக கொண்டு போகக்கூடாது. ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் அப்ளை பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டாங்க, செகண்ட் கியர் வரும்போது இந்த கோட்லேருந்து நேராக தான் இழுக்கணும். பட் ஆனால் சில டைம் லைட்டாக கொஞ்சம் மிஸ் பண்ணி இந்த சென்டரில் இந்த நடுவில் வந்துடுறாங்க. இப்படி இழுக்கும்போது என்ன ஆகும், ஃபோர்த்து தான் அப்ளை ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் நியூட்ரல் வந்து தான் வரும். நியூட்ரல் வந்த பிறகு நீங்கள் லைட்டாக இந்த சைடு அணைச்சி மறுபடியும் ரிவர்ஸ் இழுங்க. நீங்கள் பின்னாடி எடுத்திங்கன்னா ரிவர்ஸ் கியரில் பின்னாடி செகண்ட் கியர் இந்த பக்கம் எடுத்திங்கன்னா செகண்ட் அப்ளை ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தெளிவாக ஆகிடுச்சுன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த்துலாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டுக்கு தான் தேர்ட் அப்ளை பண்ணுவாங்க, வண்டி ஆஃப் ஆகும். செகண்டுக்கு தான் ஃபோர்த் அப்ளை பண்ணுவாங்க, வண்டி ஆஃப் ஆகும். தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ரெகுலராக விழுந்துடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீர் விழும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ரிவர்ஸ் கீருக்கு சில டைம் 4 அப்ளை பண்ணுவாங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் மேஜராக பார்த்தீங்கன்னா 5 இந்த பக்கம் அணைச்சி தான் போடணும். ஆனால் 5 வந்து பிகினர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் 5க்கு வந்து அந்தளவுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா 3 and 4 5 போகிறோன்னா அவங்க வந்து சர்வீஸ் ஆகிடுவாங்க, அந்தளவுக்கு ஓட்ட பழகிடுவாங்க. ஆனால் இந்த 1 and 2ல் வந்து கரெக்டாக அப்ளை ஆகிட்டுனா கீர் சிஸ்டம் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெளிவாகிடும். ஏன்னா மேஜராக நான் வந்து வண்டி சொல்லி கொடுத்து ஒரு 3-4 மாதம் கழிச்சு இந்த தவறு பண்ணுறாங்க. ஆனால் பிகினர்ஸ் மெயினாக பண்ணுறது என்னென்னா இந்த சைடு அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் மெயின். இது வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறதுனால இது வந்து வண்டி ஆஃப் ஆகுது, அடுத்த பொசிஷன் அடுத்தது அவங்க வந்து ஸ்டெப்பில் தப்பு பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.